ஆனா அது விருப்பம், அமித்ஷா விருப்பமா? அமித்ஷா விருப்பம் இல்லை. அமித்ஷாவுக்கு என்னன்னா சவுத்துலேயும் டெல்டாலையும் நம்ம கொஞ்சம் வீக்காக இருக்கும், நம்ம சேரலைன்னா நமக்கு அந்த ஓட்டு கிடைக்காது, முக்கலத்தோர் கம்யூனிட்டி ஓட்டு கிடைக்காது. கிட்டத்தட்ட ஒரு 74 கான்ஸ்டியூன்சி, ஒரு டெல்டாவில் ஒரு 4 மாவட்டங்கள், சவுத்தில் ஒரு கன்னியாகுமரி தவிர ஒரு 52 சீட்டு இருக்குது. 4 மாவட்டங்கள், இங்கே ஒரு 22 சீட்டு, அங்கே 52 சீட்டு இருக்குது ஒரு 8 மாவட்டங்களில். ஸோ ஒரு 74 சீட்டு கிட்டத்தட்ட ஒரு பிரச்சனையாக வரும் அது. அதனால் நீங்கள் முக்கலத்தோர் அங்கே முடிவுகளை மாற்றக்கூடிய லெவலில் இருக்காங்க, நம்ம அவங்க கூட சேர்ந்தா பெட்டர் அப்படின்னு பாஜக தரப்புலேருந்து சொல்லப்படுகிறது. அது அவர் கேட்க மாட்டேங்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நம்ம பார்லிமெண்ட் தேர்தலில் பாஜக அதிமுக ரெண்டும் சேர்த்து பாராளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் 84 இடத்துல லீடிங்கில் இருக்கோம் நம்ம, அதனால் நம்ம நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறார். ஆனால் சொல்கிறவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் 210 இடங்களில் வின் பண்ணணுன்றார். 84 இடங்களில் லீடிங்கில் இருக்கார், 210 இடங்களில் வின் பண்ணணும்னு சொல்கிறார். இன்னொரு பாயிண்ட்டு, பாராளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக 7 தொகுதிகளில் டெபாசிட் எழுந்தது, 13 தொகுதிகளில் 3ஆவதாக வந்தது, ஒரு தொகுதியில் 4ஆவதாக வந்தது. அதை நம்ம சுட்டி காட்டி நீங்கள் பலவீனமாக இருக்கீங்க சார், இவங்களெல்லாம் சேர்த்தா பெட்டர் அப்படின்னு சொன்னால், அவருக்கு எடப்பாடி என்ன சொல்கிறார், பார்லிமெண்ட் தேர்தல் வேறு, அசம்பிளி தேர்தல் வேறு. ஆனால் பார்லிமெண்ட் வேறு, அசம்பிளி வேறு தானே? வேறு. அப்போ இந்த 84 தொகுதி உதாரணத்தை எதுக்கு அதை எடுக்கிறீங்க? அதுவும் வேறு தானே.